ஏன்டா அப்படி பண்றீங்க? டேய் 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 ஸ்வீட் வரீங்க என்னன்னு சொல்லி தூக்கிட்டு வர கூடாது. லூசு பாருங்களா. கரெக்ட்டா? வணக்கம். தூக்கிட்டு வர சொன்னது ரைட். இந்த ஆள் தான். ஓகேவா? டேய் நீதான் இந்த கதைக்கு ரைட்டரா? எஸ் நான் தான் ரைட்டர். மாட்டணும். நீதான் இவனை இங்க வந்து கதை சொல்ல சொன்னியா? ஆமா நான் தான் சொல்ல சொன்னேன். இந்த அற்புதமான கிளைமேக்ஸ் என்னதான் நீங்க என்ன பல்லாக்குல வச்சு பவுனி வர அளவுக்கு என் கதையில என்ன குற்றம் கண்டுபிடிச்சே? ஐயே நிலைமை தெரியாம நக்கீரி ரேஞ்சுக்கு பேசுறானே, கன்ஃபார்மா நாக்க வெட்ட போறாங்க. நாக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அப்புறம் அப்போ ஓகே. டைரக்ட் சார் கதையை சரியா சொல்லிட்டேலா இல்ல நான் சொல்லிட்டா கதைய? பேசாத பேசாத. திரும்ப திரும்ப கதையை சொன்னா ஒருத்தனும் உயிரோட போக மாட்டீங்க. கிளைமேக்ஸ் மட்டும் சொல்றா. சார் அதான் கிளைமேக்ஸ் இவர்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் அப்படியே கிளம்புறேன். டேய் உட்கார். நீதானே டைரக்டர்? இதுதான் உனக்கு கிளைமேக்ஸ். உட்கார். மாட்டினியா? நீ சொல்லு. ஓகே கிளைமேக்ஸ் தானே? பவரா ஒன்று யோசிச்சுக்க. டேய் பவர்னு நீயே சொன்னா எப்படிடா? அது பவரா இல்லையான்னு நாங்க சொல்லணும்டா. வந்து ஓபன் பண்ண ஐயோ ஹீரோ என்ன காணோம். ஹீரோ ரோடா தெரியுறா. இந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணை கொலை பண்ண ரவுடிய ரவுண்ட் அப் பண்றாங்க. ஐயோ அந்த ஹீரோ எமோஷனல் ஆகி அந்த 10 பேரையும் ஒத்தால நின்னு வெளுத்துக்கட்டால. எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா. கிளைமேக்ஸ் என்னாச்சு அதை சொல்றா. அதெல்லாம் சொல்லலாம் சார் வரா. அட கர்மம் பிடிச்சவங்களா. ஃப்ளோன்னு இவன் 2 நாளா தாக்கறதான். இப்ப நீமா? டேய் அந்த ஹீரோயின் என் மாப்பிள்ளைய விட்டு இப்ப போனாலா இல்லையா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. கடைசியில என் மாப்பிள்ளை என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதான்டா முக்கியம். இல்ல டைரக்ட் சார் அவரு சொல்ற கதையெல்லாம் மாத்துறாரு. உன் கதை தான் நம்ம சொல்றது அவருக்கு லைவா நடக்குதான். அப்படியா? டேய் நீ மூடு. நீ தோற. கிருஷ்ண பரமாத்மா வாயை திறக்கிறான் பாரு. கதையை சொல்லு. கரெக்டா? கட்டுக்கிட்டுனா உங்க 2 பேரையும் புட்டு புட்டுன்னு சுட்டு போடுவேன். பவருக்கு பவர் கட்டு போல இருக்கு. ரைட்டுன்னு சொல்லிட்டு என்ன ஆட்ட அண்ணன். ஓகே ஓகே. கிளைமேக்ஸ்ல தான் பெரிய பில்டிங்கா காட்டுறோம். அதுல தான் ஃபைட் எண்ட்ல வில்ல அடிச்சு அடியில ஹீரோ அந்த இடத்துல தொங்குறான். உன்னை என் மாப்பிள்ளை அந்தரத்துல தொங்குறான்னு சொல்றேன். ஏப்பா என் கதையை சொன்னா இவருக்கேப்பா கோவம் பொத்துட்டு வருது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவர் கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டாருன்னு. ஹீரோவோட மாமனார் கேரக்டர் கொடுத்திருக்கேன். அவர் கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்காரு. வாழ்றதெல்லாம் இல்லடா, நீ சொல்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குடா. நான் சொன்னேன்ல. அது எப்படி லைவா நடக்கும்? என்கிட்ட காம்பியா? டேய் நீ சொல்றதெல்லாம் நடந்தா என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னடா ஆவறது? அந்த பெரிய பில்டிங் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லு. சார் கதை மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். லொகேஷனை டைரக்டர் கேளுங்க சார். ஐயா எனக்கு தெரியாது சார். யோ நீ தானே கதை எழுதுற, நீயே சொல்லியா? எனக்கு கதையில தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. சொல்றேன்னா சார் பொதுவா நாங்க கிளைமேக்ஸ் ஃபைட்னாலே நாங்க மினிமல்ஸ் செட் போட்டு தான் சார் எடுப்போம். என் மாப்பிள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். டேய் அது வரைக்கும் இந்த 2 பேரையும் கட்டி போடுங்க. சோல்ஜர் கிட்ட சொல்லி வை. இவங்க தப்பிச்சாங்க எதை வேணாலும் கிடைக்க சொல்லு. டேய் கும்கே வாடா. மாட்டியா? கதையை நல்லா ஃப்ளோவா சொல்லல. என்ஜாய் என்ஜாய். ஏய் போ போ. ஐயோ பவர் மாட்டிக்கிட்ட பவர் தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட பவர். உன்னை பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், பார்க்க வச்சுட்டேடி. உனக்கு எனக்கு ஏதாவது பகையா? வந்தோமா, சம்பளத்தை வாங்கினோமா, வேலையை செஞ்சோமா, லட்சியத்தை அடைஞ்சோமான்னு போறதை விட்டுட்டு என் வாழ்க்கையை ஏண்டி கெடுத்த? 2 நாளா தூங்கல, சாப்பிடல, என் ஃபேமிலி என்ன வெறுத்து, போலீஸ் என்ன தேடுற அளவுக்கு வச்சுட்டேடி. இவ்வளவு செஞ்ச உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? சார் 2 நாளா இவளுக்கு அடைக்கல கொடுத்து எங்களை திருத்தல ஓடப்பட்டது இவன் தான் சார். இவனுங்க இருக்கிற தைரியத்தில் தானே எங்களை அலைய விட்ட. இப்ப பாரு பசங்களோட விளையாட்ட. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க?
நீ போ, நான் பாத்துக்கிறேன். விஷ்ணு நல்லா ஓடி அங்க பாருங்கப்பா விஷ்ணுப்பா விஷ்ணு பாத்து மச்சான் விஷ்ணு ஏய் மாப்ள ஜாக்கிரதை. கடைசியில் அந்த கிளைமாக்ஸ் எப்படி நடந்ததுன்னு சொல்லவே இல்லையே சார். நீங்க சொன்னதா நடந்தது. அப்படியே ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கு தான் கொடுக்க போறேன் அட்வான்ஸ். சூப்பர் சார். அது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட்வான்ஸ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓபன் பண்ணா மச்சான் டைட்டே போடுடா பாத்துடா. ஏய் ஊந்துடா புடிச்சுடா. விஷ்ணு எப்படி ஏறு பாத்து ஏய் விஷ்ணு சார் அப்படியே அழிட்டு போங்க ஆளு மண்டையும் பாரு. ராகுல் எல்லாம் அனுப்பியாச்சு. மாப்பிள்ளைக்கு ஒண்ணு சூப்பர்டா கலகிட்ட மாமா விஷ்ணு அவன் நல்ல ஃப்ரெண்ட்ரா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விஷ்ணு ஐயோ ஓகே மாப்ள எப்போது என்ன நம்புறீங்களா? ஐயோ தப்பிச்சிட்டீங்க, சந்தோஷம். நாரதர் எந்த ரூபத்துல கலகம் பண்ணாலும் அது நன்மையில தான் முடியுது பாருங்க. வாங்க வாங்க பரப்பலாம்.
டேய் என் ஃப்ரெண்டை பாத்துக்கடா. வாங்க பாத்து அம்மா கையை பிடிச்சிட்டு வாங்க அப்பதான் நல்லா அண்ணே படத்துக்கு பூஜை போட்டுருவோமா? விஷ்ணு ஆல் தி பெஸ்ட். கதாசிரியரை உம்மை அறிமுகப்படுத்துறதே உங்க டைரக்டர் தான். அவர் இல்லைன்னா உங்களை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். சூப்பர் சார் எவ்வளவு பெரிய ஆளு. கரெக்டா சொல்றீங்க. உன் பேரையும் டைரக்டர் பேரையும் படத்துல போட்டா ஓஹோன்னு ஓடும். பணம் கொட்டும் கொட்டும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க அட்வான்ஸ். இருடா. உன் கையால அட்வான்ஸ் கொடுத்த 2 படமும் அட்டர் ஃப்ளாப். என் மருமக கையால கொடுக்கட்டும்டா. ஆமாங்க, இந்த படம் என் பேர்ல தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த அட்வான்ஸ் நானே கொடுக்கட்டுமா? ஆமா தா. அப்படியே டைரக்டர் கூட டேரக்டர் சார், கதையில சொன்ன ஃப்ரெண்ட் கேட்டு கொடுத்துறீங்களா? அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. சூப்பர் சார். ஓபன் பண்ணா